ஈரான் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான ஐடிஎஃப் தளங்களை தாக்கி அளித்ததாக இஸ்லாமிய குடியரசினுடைய புரட்சிகர காவல்படை அறிவித்துள்ளது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இஸ்ரேலுக்கு எதிரான மிகப்பெரிய அளவிலான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் வெற்றிகரமாக அமைந்ததாக இஸ்லாமிய குடியரசினுடைய புரட்சிகர காவல்படை அறிவித்துள்ளது. சிரியாவில் உள்ள ஈரானிய தூதரகம் தாக்கப்பட்ட விவகாரத்தில் ஈரானியைச் சேர்ந்த 2 முக்கியமான ஜெனரல்கள் உட்பட 7 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையாக ஈரான் எந்நேரத்திலும் இஸ்ரேல் மீது மிக கடுமையான தாக்குதல் நடத்தலாம் என சொல்லப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு இஸ்ரேல் மீது ஈரான் மிகப்பெரிய அளவிலான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படுகிறது. இது வெற்றிகரமாக அமைந்ததாகவும் அந்நாட்டினுடைய இராணுவம் அறிவித்துள்ளது. இஸ்ரேலிய ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேற்று இரவு ஈரான் 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினாங்க. ஆனால் அந்த ட்ரோன்கள் எல்லாமே இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு அமைப்பினால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அறிவித்தாங்க. ஆனால் அப்படி இருக்கும்பொழுது ஈரானுடைய செய்தி ஊடகம் என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா, அதில் சில ஏவுகணைகள் ட்ரோன்கள் குறிப்பிட்ட இலக்குகளை சரியாக தாக்குன வீடியோ காட்சியில் வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய தெற்கு பகுதியில் அமைந்துள்ள நெகவ் பாலைவனத்தில் இருக்கிற ஒரு குடியேற்றத்திலிருந்து இந்த வீடியோவை கேப்சர் பண்ணதாக சொல்லப்படுது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஈரானுடைய பல ஏவுகணைகள் இஸ்ரேலை தாக்குறது தெளிவாக படம் பிடிச்சிருக்காங்க. மேற்கு ஜெருசலம் ஈரானுடைய இந்த தாக்குதலில் எந்த அளவிலான சேதம் ஏற்படுதுன்ட்டு இன்னும் உறுதியாக தெளிவுபடுத்தலை. ஆனால் இஸ்ரேலிய ஊடகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரானுடைய இந்த தாக்குதலில் இஸ்ரேலுடைய 10 வயது குழந்தை ஒன்று காயப்பட்டதாக அந்த ஊடகம் சொல்லியிருக்காங்க. ஈரானுடைய ராணுவம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தீங்கு விளைவிக்கும் வகையில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவி செய்யுமானால் ஈரானுடைய நாட்டு பாதுகாப்புக்காக அந்த நாட்டு ராணுவம் எந்த எல்லைக்கு வேணாலும் செல்லும் என வெளிப்படையாகவே அமெரிக்காவை எச்சரித்துள்ளது. ஈரானுடைய இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேலுடைய மூத்த அதிகாரி ஒருவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரானுடைய இந்த தாக்குதலுக்கு சரியான தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈரானை தாக்குவதற்கான எல்லா விதமான முடிவுகளும் எடுக்கப்பட்டு வருகிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு.